Hi friends, welcome back to our channel HiOnInfo. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம வந்து ChatGPT கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ChefGPT அப்படின்னு சொல்லி புதுசா ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ChefGPT அப்படிங்கறத வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ நீங்க வந்து சமையல் பண்ணி போர் அடிச்சிச்சு, ஸோ உங்ககிட்ட கொஞ்சம் இன்கிரீடியன்ஸ் தான் இருக்கு, என்ன சமைக்கிறது, ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இங்க இந்த ChefGPT கிட்ட நம்ம கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் இன்கிரீடியன்ஸை வந்து சொன்னோம் அப்படின்னா அது வந்து சூப்பரான டிஷ் வந்து நம்மளுக்கு சொல்லும். ஸோ அதை எப்படி பண்றது, ஸோ நம்ம எவ்வளோ டைம்குள்ள அதை பண்ணி முடிக்கலாம் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து இந்த ChefGPT வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, ஸோ இந்த ChefGPTக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க இங்க வருவீங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்தோடனையும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சைன் அப் பண்ணணும். ஸோ உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நீங்க வந்து சைன் அப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேண்ட்ரி செஃப், மாஸ்டர் செஃப், மேக்ரோஸ் செஃப், மீல் பிளான், பேர் பெர்ஃபெக்ட், ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதுல உங்களுக்கு எது வேணுமோ அங்க வந்து நீங்க போய்க்கலாம். ஓகே, ஸோ நம்மளோட பேண்ட்ரி செஃப், ஸோ பேண்ட்ரி செஃப்ல பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து நம்ம ஃப்ரீயா ஒரு 5 டிஷ் வந்து நம்ம இங்க ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேல பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ப்ரோ பிளான் தான் போகணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மந்த்லி ஒரு 5 டிஷ் வந்து நீங்க ஃப்ரீயா இங்கே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து நீங்க உங்களோட ஐட்டம்ஸ் லிஸ்ட் பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு டிஷ் வந்து செய்யலாம். ஓகே, சப்போஸ் நீங்க வந்து மாஸ்டர் செஃப் போகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்க பேசிக் இருக்கு, நெக்ஸ்ட் வந்து ப்ரோ இருக்கு. ஸோ பேசிக்ல பார்த்தோம் அப்படின்னா மந்த்லி 5 ரெசிபிஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணும். ஸோ அதுக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இங்க பே பண்ணணும். பேண்ட்ரி செஃப் போய்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வாட் இன்கிரீடியன்ஸ் யூ ஹேவ், செலக்ட் ஃப்ரம் த லிஸ்ட் ஆர் டைப் எனி இன்கிரீடியன்ஸ் டு ஆட் தேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்ககிட்ட என்ன இன்கிரீடியன்ட் இருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே இருக்கிறத வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எங்கிட்ட வந்து கேபேஜ் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எங்கிட்ட பட்டர் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன கொடுக்கலாம், பிரெட் இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஐட்டம்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட என்ன ஐட்டம் இருக்கோ அந்த ஐட்டம் வந்து நீங்க கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஐட்டம் வந்து நீங்க டைப் பண்ணிக்கலாம். ஸோ அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் கிச்சன் டூல்ஸ் டு யூ ஹேவ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஸோ இதுல என்ன டூல் வந்து உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஸோ ஸ்டவ் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டவ் கொடுத்துக்கோங்க. ஓவன் இருந்துச்சு அப்படின்னா ஓவன் செலக்ட் பண்ணிக்கோங்க. மைக்ரோவேவ், ஏர் ஃப்ரையர், ஸோ இந்த மாதிரி பிளெண்டர், ஃபுட் ப்ராசஸர், பிபிக்யூ இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஸ்லோ குக்கர், ப்ரெஷர் குக்கர் இருக்கு அப்படின்னா அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஸ்டவ் டாப் அண்ட் ப்ரெஷர் குக்கர் இதை மட்டும் கொடுக்குறேன். எங்கிட்ட இது மட்டும் தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஹவு மச் டைம் டு யூ ஹேவ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ டைம்குள்ள நம்ம டிஷ்ஷஸ் சமைக்கணும், நம்ம கிட்ட எவ்வளோ டைம் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா நான் ஒரு 25 மினிட்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த 25 மினிட்ஸுக்கு கம்மியா இருக்கிற டைம்ல ஒரு ரெசிபி வந்து அது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆர் யூ எ குட் செஃப். ஓகே, ஸோ நம்ம வந்து குக்கிங்ல நல்லா எக்ஸ்பர்ட்டா அப்படிங்கறத வந்து கேட்டிருக்கு. ஸோ நீங்க வந்து எக்ஸ்பர்ட் இல்லை அப்படின்னா நோ வைஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னா இன்டர்மீடியட் கொடுத்துக்கோங்க. ஸோ நல்லா தெரியும் அப்படின்னா எக்ஸ்பர்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் இங்க வந்து இன்டர்மீடியட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து செலக்ட் தி டிசையர்ட் செஃப் மோட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கார்மெட் மோட், நெக்ஸ்ட் ஆல் இன் மோட். ஸோ கார்மெட் மோட்னா நம்ம கொடுத்துருக்கிற இன்கிரீடியன்ஸ்ல கொஞ்சம் இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணியே ஒரு பெஸ்ட் ரெசிபி வந்து கொடுக்கும். ஸோ ஆல் இன் மோட் அப்படின்னு கொடுத்தோம்னா ஸோ நம்ம கொடுத்துருக்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி ஒரு ரெசிபி வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இதுல வந்து நான் கார்மெட் மோட் கொடுத்துக்கிறேன். ஸோ ஜெனரேட் யோர் ரெசிபி அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி வந்து இது ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ இங்க பாருங்க கேபேஜ் பட்டர் டோஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ரெசிபி நேம் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதோட ப்ரிப்பரேஷன் டைம் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நம்ம வந்து 25 மினிட்ஸ் தான் கொடுத்துருந்தோம். ஸோ 25 மினிட்ஸ்ல பண்ற மாதிரி ஒரு ரெசிபி கொடுத்துருக்கு. ஸோ டிஃபிகல்ட்டி மீடியம் கொடுத்துருக்கு. இன்கிரீடியன்ஸ் என்னென்ன, கேபேஜ், பட்டர், பிரெட், இது மூணையும் வந்து யூஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வந்து கிச்சன் டூல், ஸ்டவ் மட்டும் போதும் அப்படின்னு கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ ஹீட் பண்ணிட்டு பட்டரை மெல்ட் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கேபேஜ் கட் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு அதை வதக்குறோம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதை ஃபாலோ பண்ணி நம்மளோட டிஷ்ஷை வந்து செஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்களேன் இங்க டோட்டல் கலோரிஸ் எவ்வளோ இருக்கு, கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து மென்ஷன் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற இன்கிரீடியன்ஸ் வந்து நம்ம இங்க கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இங்க வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணிட்டு நம்ம வந்து நம்மளோட
டிஷ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து நீங்க குக்கிங் கத்துக்கிறீங்க, ஸோ இல்ல என்ன சமைக்கிறதுன்னு தெரியல, நம்ம கிட்ட இவ்வளோ இன்கிரீடியன்ஸ் தான் இருக்கு அப்படின்னா அதை நீங்க இங்க கொடுத்து உங்ககிட்ட என்ன டூல்ஸ் இருக்கோ அதையும் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான டிஷ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதை நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணிருங்க. நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.